தோஷ பரிகார நிவர்த்தி குறிப்பிட்ட கோவிலில்தான் செய்ய வேண்டுமா? பொதுவாக ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அதேபோல் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் கோயில் மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும். அதில் எந்த கோயிலுக்கு சென்றால் அதிர்ஷ்டம் வெற்றி ஏற்படும் என்பதை நன்கு பயின்ற ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் சொல்லிவிடுவார். அவர் அறிவுரைப்படி அவர் குறிப்பிட்ட கோயிலுக்கு செல்வதே நல்லது. அபரிதமான சக்தி. உதாரணத்திற்கு, நிலத்தடியில் கிடைக்கும் அனைத்து நீரிலும் ஒரு சில இடங்களில் கிடைக்கும் நீர் மட்டுமே இனிப்பு சுவையுடன் உள்ளதல்லவா? அதேபோல் ஏன் திருப்பதியில் மட்டும் உண்டியல் எப்போதுமே நிறைந்து காணப்படுகிறது? திருநள்ளாறில் மட்டும் ஏன் சனியின் சங்கடங்கள் குறைகிறது? காளஹஸ்தியில் சென்று பரிகாரம் செய்தால் மட்டும் ராகு கேது தோஷம் ஏன் கட்டுப்படுகிறது? திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் சென்று வழிபட்டு தலையெழுத்து மாறியவர்கள் இருக்கிறார்களே, காசியில் மட்டும் அத்தனை கூட்டம் நாள்தோறும் வருகிறது. ஏன் காசிக்கு அத்தனை பெருமை? அத்தகைய கோயில்கள் அனைத்துமே வாஸ்துபடி சரியான அக்ஷரேகை மற்றும் தீர்க்கரேகைக்கு உட்பட்டு பயபக்தியுடன் கட்டப்பட்டதாலும், அங்குள்ள மூல விக்கிரகங்கள் சரியானபடி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாலும் அங்கு அபரிதமான சக்தி கிடைத்து பொதுமக்களின் குறைகள் நீங்குகிறது. அது மட்டுமா, சில கோயில்களில் சித்தர்கள் ஜீவசமாதியும் இருப்பதால் அங்கு சென்று பரிகாரம் செய்யும் போது அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். பெரும்பாலும் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் அப்படியான கோயில்களுக்கு சென்றுதான் பரிகாரம் செய்ய சொல்வார்கள். அதனால் அவர்கள் சொல்லும் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்யுங்கள். தோஷம் நீங்கி நன்மையை பெறுங்கள்.